மதுபானங்களை வீடுகளுக்கே சென்று விநியோகம் செய்ய உணவு டெலிவரி நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கி இருப்பதாக வெளியான தகவலுக்கு டாஸ்மாக் நிர்வாகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. ஆன்லைன் விநியோக நிறுவனங்கள் மூலம் வீடுகளுக்கே சென்று மதுவை விற்கும் திட்டம் இல்லை. இதுபோன்ற எந்த புது முயற்சியிலும் டாஸ்மாக் நிர்வாகம் இறங்க திட்டம் இல்லை எனவும் தெளிவுபடுத்தியுள்ளது. புதுடில்லி சென்றுள்ள தமிழக ஆளுநர் RN ரவி கடந்த செவ்வாய் அன்று பிரதமர் மோடியை சந்தித்து அவர் 3வது முறையாக பதவியேற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தார். மேலும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மற்றும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்தது குறித்து வெளியாகியுள்ள அறிவிப்பில் தமிழகத்தின் பாதுகாப்பு தொடர்பான சூழ்நிலைகள், மக்களின் அமைதி, முன்னேற்றம், பாதுகாப்பு குறித்து உள்துறை அமைச்சர் அமித் ஷாவுடன் ஆக்கப்பூர்வ ஆலோசனை நடத்தியதாகவும், தமிழக மக்களை பாதிக்கும் பிரச்சனைகள் மற்றும் அவர்களின் நல்வாழ்வில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டுள்ளார் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடனான சந்திப்பின் போது தமிழ்நாட்டில் உயர்கல்வியை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதற்கான வழிமுறைகள் பற்றி விவாதித்ததாகவும் தெரிவித்துள்ளார். தனியார் நிறுவனங்களில் C மற்றும் D பிரிவு பணியிடங்களுக்கு 100% கன்னடர்களுக்கே இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவிற்கு மாநில அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. கன்னடர்களின் வாழ்வு மேம்படவும் அவர்களின் வேலைவாய்ப்பு பறிபோகாமல் இருக்கவும் இந்த நடவடிக்கை என அம்மாநில முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். இந்த மசோதா நாளை கர்நாடக சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளது. அரசின் இந்த முடிவு ஒரு பாரபட்சமானது எனவும், இதனால் திறமையானவர்களை பணியில் அமர்த்துவதற்கு இந்த மசோதா இடையூறாக இருக்கும் என்றும், தொழில்நுட்பத்துறை பெரிதும் பாதிக்கப்படும் என்றும் தொழில்துறையினர் கவலை தெரிவித்துள்ளனர். மின்சார வாகனங்களின் தயாரிப்பை ஊக்குவிக்கும் வகையில் செயல்பட்டு வரும் FAME திட்டத்தின் 3ஆம் கட்டம் விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவில் மின்சார வாகன தயாரிப்பை ஊக்குவிப்பதற்காக கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய அரசால் FAME திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஏற்கனவே இத்திட்டம் 2 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் வாகனத்துறையினரிடமிருந்து இத்திட்டத்தின் அடுத்த கட்டத்தை அறிமுகப்படுத்த கோரிக்கை எழுந்துள்ளது. FAME 3 திட்டத்துக்கான ஆயத்த பணிகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு அமைச்சகங்களும் இத்திட்டத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்பது குறித்து பரிந்துரைகள் வழங்கியுள்ளன. விரைவில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும், பட்ஜெட்டில் இதுகுறித்த அறிவிப்பு எதுவும் இருக்காது என்றும் குமாரசாமி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் கார் ஏற்றுமதி நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் 18.60% வளர்ச்சியடைந்துள்ளதாக ஷியாம் எனப்படும் இந்திய ஆட்டோமொபைல் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பின் தலைவர் வினோத் அகர்வால் கூறியுள்ளார். முக்கிய சந்தைகளின் வலுவான தேவை காரணமாக இந்திய கார்களின் ஏற்றுமதி எண்ணிக்கை முதல் காலாண்டில் 1.80 லட்சமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ள வினோத், இது முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 18.60% வளர்ச்சி எனவும், உள்நாட்டில் 10.26 லட்சமாக இருந்த கார்களின் விற்பனை எண்ணிக்கை முந்தைய ஆண்டை காட்டிலும் 3% வளர்ச்சியையே கண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். உள்நாட்டு விற்பனையில் வளர்ச்சி குறைவு பற்றி நாம் அதிகம் கவலை கொள்ள தேவையில்லை என தெரிவித்த அவர், இது மிதமான வளர்ச்சி, ஒட்டுமொத்த உள்நாட்டு விற்பனையில் தொடர் சரிவுக்கு சிறிய ரக கார்களுக்கான தேவை குறைந்தது ஒரு காரணம். தரவுகளின்படி செடான், ஹேட்ச்பேக் உள்ளிட்ட சிறிய ரக கார்களின் ஜூன் மாத உள்நாட்டு விற்பனை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தை விட காட்டிலும் 17.50% குறைந்துள்ளது. மின்சார கார்களின் விற்பனையும் ஜூனில் முந்தைய ஆண்டை காட்டிலும் 13.5% குறைந்துள்ளது. இவ்வாகன பிரிவு வளர்ச்சிக்கான சில சலுகைகளை நாங்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கிறோம் என்று கூறியுள்ளார். சண்டாளர் என்ற ஜாதி பெயரை பயன்படுத்த தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் ஆணையம் தடை விதித்துள்ளது. மீறி பயன்படுத்துவோர் மீது SC/ST வன்கொடுமை சட்டத்தின் நடவடிக்கை எடுக்க அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. தமிழகத்தின் சில பகுதிகளிலும் இந்தியாவிலும் சண்டாளர் என்ற பெயரில் மக்கள் வசிப்பதாகவும், எனவே இழிவுபடுத்தும் நோக்கத்திலோ நகைச்சுவையாகவோ அரசியல் மேடைகளிலோ சண்டாளர் என்ற சொல்லை பயன்படுத்தக்கூடாது. அவ்வாறு பயன்படுத்துவோர் மீது பட்டியலினத்தோர் பழங்குடியினர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு ஆணையம் பரிந்துரை செய்துள்ளது. உற்பத்தி சார்ந்த தொழில் நிறுவனங்களால் சென்னையில் அதிக மாசு ஏற்படுவதால் அந்நிறுவனங்கள் புறநகருக்கு இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு இடம்பெயர விரும்பும் நிறுவனங்களுக்கு புதிய இடத்தில் தொழில் கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த மானியம் வழங்கப்படுகிறது. திட்ட மதிப்பில் 75% அல்லது அதிகபட்சம் 20 கோடி ரூபாய் வரை மானியமும் வழங்கப்படுகிறது. மேலும் தனியார் தொழில் கூடங்கள் நகரங்களுக்கு வெளியில் இடம்பெயர செய்யும் திட்டத்தில் குறைந்தபட்சம் 10 ஏக்கர் நிலம் இருக்க வேண்டும் என்று இருந்தது. ஆனால் மாநிலம் முழுவதும் நிலத்தின் மதிப்பு அதிகரித்து வருவதால் தொழில் நிறுவனங்கள் பயன்பெற கடந்த நிதியாண்டில் குறைந்தபட்ச அளவு 2 ஏக்கராக குறைக்கப்பட்டது. இதனால் பல தொழில் நிறுவனங்கள் நகருக்கு வெளியே இடம்பெயர முன்வந்துள்ளன.
தாய்லாந்தின் பேங்காக் நகரில் உள்ள பிரபல கிராண்ட் ஹயாட் எராவன் ஹோட்டலில் வேறு அறைகளை வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்த 6 வெளிநாட்டு சுற்றுலாவாசிகள் ஒரே அறையில் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவர்களில் 2 பேரிடம் அமெரிக்க பாஸ்போர்ட் இருந்துள்ளது. சிலர் வியட்நாம் நாட்டை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடும் என சொல்லப்படுகிறது. அவர்களில் 3 பேர் பெண்கள் மற்றும் 3 பேர் ஆண்கள். அவர்கள் மரணமடைவதற்கு முன் போராடியதற்கான எந்தவித அடையாளமும் இல்லை எனவும் அவர்களின் உடலில் காயங்கள் எதுவும் இல்லை எனவும் தடயவியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அவர்களுக்கு வழங்கிய உணவு அப்படியே இருந்தது. அவர்கள் அனைவருக்கும் 37 முதல் 56 வயதுக்குள் இருக்கும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இது தற்கொலை அல்ல, படுகொலை என தாய்லாந்து போலீசார் தெரிவித்துள்ளனர். அமெரிக்கர்களும் கொல்லப்பட்டுள்ளதால் இந்த விசாரணையில் அமெரிக்காவின் FBI-யும் களமிறங்கியுள்ளது. ஓமன் அருகே கடலில் சென்று கொண்டிருந்த எண்ணெய் கப்பல் கவிழ்ந்ததில் 13 இந்தியர்கள் உட்பட 16 பேர் மாயமாகி உள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்த அதிகாரிகள் மற்றும் மீட்பு படையினர் கப்பலில் இருந்து மாயமான 16 பேரையும் தேடும் பணியை துரிதப்படுத்தியுள்ளனர். மாயமான இந்தியர்களை மீட்க ஓமன் சென்றுள்ளது இந்திய போர்க்கப்பல் மற்றும் விமானம். இந்திய கடற்படை போர்க்கப்பலான INS தேஜ் மற்றும் கடல்சார் கண்காணிப்பு விமானம் B-8I ஆகியவை மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளன. கடலில் தலைகீழாக கவிழ்ந்த நிலையில் கப்பல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. வருகிற 27, 28, 30 ஆகிய தேதிகளிலும் ஆகஸ்ட் 2, 4, 7 ஆகிய தேதிகளிலும் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் செய்து 3 T20, 3 ஒருநாள் போட்டியில் விளையாடுகிறது. இலங்கைக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கான இந்திய அணி இன்னும் ஓரிரு நாட்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இந்த நிலையில் இலங்கைக்கு எதிரான T20 போட்டி தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்படுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் அதிரடி பேட்ஸ்மேன் சூரியகுமார் யாதவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து இந்திய கிரிக்கெட் வாரிய நிர்வாகி ஒருவர் கூறுகையில், ஹர்திக் பாண்டியா முழு உடல் தகுதியுடன் இலங்கைக்கு எதிரான T20 தொடருக்கு தயாராக இருந்தார். அவரே கேப்டனாக இருப்பார் என்று நினைத்தோம். ஆனால் இப்போது கேப்டன்ஷிப் வாய்ப்பில் சூரியகுமார் யாதவ் வலுவான போட்டியாளராக இருக்கிறார். இலங்கை தொடருக்கு மட்டுமல்ல, 2026ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டி வரை சூரியகுமார் கேப்டனாக நீடிக்க வாய்ப்புள்ளது என்றார். புதிய பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் மற்றும் தேர்வு குழு தலைவர் அஜித் அகர்கர் ஆகியோர் 33 வயதான சூரியகுமார் யாதவுக்கே முன்னுரிமை அளிப்பார்கள் என்று தெரிகிறது. அதே சமயம் இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் இருந்து கேப்டன் ரோஹித் சர்மா ஓய்வெடுக்க இருப்பதால் சுப்மன் கில், லோகேஷ் ராகுல் ஆகியோரில் ஒருவருக்கு அணிக்கு தலைமை தாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.